இந்த அர்ச்சனா பொண்ணுக்கெல்லாம் எப்படி கைத்தட்டல் வருது? அதுக்கப்புறம் விசித்ரா மம்மி அவங்களுக்கும் பயங்கரமான கைத்தட்டல் வருது. அப்புறம் தினேஷ் பயங்கரமான கைத்தட்டல் வருது. எப்படின்னு தான் எனக்கு வந்து புரியவே இல்லப்பா. இந்த பசங்கலாம் எப்ப பார்த்தாலும் திட்டு வாங்கினே இருக்கிறாங்க. சரி ஓகே. ஏதோ புரிதல் இல்லாம வந்து திட்டுறாங்க. சரியா பார்க்கலன்னு நெனச்சு நான் வந்து நெனச்சுட்டு இருந்தா, இப்ப தான் வந்து புரியுது. இவங்கலாம் வந்து டம்மி பீஸா இருக்காங்க. அவங்க 3 பேருமே வந்து பயங்கர அடிச்சு தும்சம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டோட நைட்டா நைட்டு 1:30 மணிக்கு உட்காந்துக்கிட்டு சரவண விக்ரமும், அதுக்கப்புறம் நம்மளோட மணிச்சந்திரா அவர்களும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்கின்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக இந்த வாரம் வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஓப்பனராக வந்து இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்படி கேம் ப்ளே பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வந்து கேம் ப்ளே பண்ணக்கூடாது, வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்பார்க்குறாங்க, அதே மாதிரி எதெல்லாம் லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டேரெக்டாகவும் இன்டேரக்டாகவும் வந்து உள்ளே வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரவண விக்ரமுக்கு வந்து செருப்படி கொடுத்த மாதிரி அவங்க தங்கச்சி வந்து பயங்கரமான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஒன்று, நீ வந்து பூர்ணிமாவை கூட நம்பு, மாயாவை மட்டும் நம்பவே நம்பாது. அதே மாதிரி நான் போனதுக்கு அப்புறம் கூட அங்கே உட்காருறது, மோலில் உட்காருறது, அப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் என் தங்கச்சி ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தாலா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கலாம் கூடாது. நீ இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணு, யாரோட பேச்சும் கேட்காத, நீ நல்லா தான் ப்ளே பண்ணுற, டைட்டில் வினர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வந்து சொல்லிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் கமல் சார் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து பின் பாயிண்ட் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டும்போது நீங்கள் அதிலிருந்து உன்னோட கேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் கரெக்டு. ஆனால் நீங்கள் அப்படியே தான் வந்து இருந்துகிட்ருக்கீங்க, அதை விட பேக்வேர்டில் தான் வந்து போயிட்டுருக்கீங்களே தவிர நீங்கள் சேஞ்ச் பண்ண மாதிரி வந்து தெரியல. ஸோ அதனால் நல்ல உன்னிப்பாக கமல் சார் வந்து கவனி. கமல் சார் வந்து ஒவ்வொரு தடவையும் பாயிண்ட்டை வந்து பக்காவாக வந்து சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதில் இவங்க ரிவ்யூ பண்ணது அண்ட் இவங்க பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அர்ச்சனாவுக்கு இவ்வளோ கைத்தட்டல்கள் வருது, எவ்வளோ விஷயங்களை வந்து பண்ணிவிட்டு அர்ச்சனாவுக்கு இவ்வளோ கைத்தட்டுகள் வருது அப்படின்னா, நம்ம அந்த இடத்துலேருந்து வந்து யோசித்து பார்த்துருக்கணும். நான் வந்து யோசிக்காமல் விட்டுட்டேன். இந்த பொண்ணுங்க, அதாவது மாயா, பூர்ணிமாவெல்லாம் எப்போ பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டே இருக்குது. ஆனால் ஏன்னு தான் நமக்கு வந்து தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட வந்து நல்லா இருந்துட்டு பின்னாடி போய் ஏதோ ஒன்று பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அட்லீஸ்ட் இவங்க ஒவ்வொரு வாரமும் திட்டு வாங்கும்போதாவது நான் வந்து யோசிச்சுருந்துருக்கணும். ஓகே, நம்ம இவங்ககிட்ட வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு யோசித்து என்னோடய கேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கணும். பட் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சரவண விக்ரம் வந்து சொல்கிறாரு. மணிச்சந்திராவும் என்ன சொல்கிறா, டேய் இதை தானே நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து சொல்லிட்டு இருந்தேன். கமல் சார் வந்து ஒரு மக்களோட பிரதிநிதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் நச்சுன்னு நறுக்குன்னு நம்மளோட கேமை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை வந்து கொடுத்துட்ருப்பாரு. அவரை மட்டும் நீ கவனிச்சா போதும், கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், வேறு யாரும் கவனிக்காத, அதை வச்சு கேம் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி அர்ச்சனாவுக்கு வந்த கைத்தட்டல்களை பற்றி இப்போ தான் வந்து யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சரவண விக்ரம் இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகிறீங்க. இவ்வளோ அறிவு ஞானம் இப்போ வந்து என்ன பிரயோஜனன்ற மாதிரி தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.